எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவை வந்து எப்படி வீட்டிலே நமக்கு அதுக்கான மாவு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறேன். நான் 1 டம்ளர் பச்சரிசியும் 1.5 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ இதை வந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டர் ரன்னிங்கில் இருக்கும்போதே நான் வந்து அரிசி போடுறேன், இல்லைன்னா ஸ்டக் ஆகிடும். ரன்னிங்கில் இருக்கிறதுக்கு அரிசி போட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக அப்போ தான் சீக்கிரமாக ஓடி முடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு ஓடி வந்துருச்சுங்க. கொஞ்சம் திரியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க, நல்லா நைஸாக வரணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நைஸாக வந்துருச்சுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நைஸாக வந்ததுனா நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மாவு வந்து மாற்றிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக நம்மளோட சேவை காட்டுற மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.